நல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூறுவதற்கு நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். நாங்கள் யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திரும்பிக் கொள்வோம். யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திரும்பிக் கொள்வோம். திருப்பி 1ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம் 10ஆம் வசனம் வரைக்கும். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தால் எத்தனை காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு தெய்வம் உதவி செய்யுங்க. அப்போ சில கிருபிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே சுவாமி, நீங்க பலப்படுத்தும்படியாக, நீங்க உண்மை விசுவாசிக்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ சில கிருபிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றே அடியனை மறைத்து உண்மை நீங்க வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு உமக்கு முதலாக ஆண்டுகிறேன். உண்மையாய் முத்தமத்தன்மையை நடந்து கொள்ள கற்று உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் வங்குகிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ரைட். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால், சாரி, என்னெல்லாம் எங்கள் வாழ்க்கையில சம்பவிக்கும் என்பதை குறித்து நல்ல ஒரு பார்வையில் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது 3ஆவது நாளிலே அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரம் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னா, 1வது நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1வது நாள் ஞாயிற்றுக்கிழமை, 2வது நாள் திங்கட்கிழமை, 3வது நாள் என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை ஒரு திருமணம் நடக்குது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலாம் நம்ம பார்க்குற பொழுது, சாரி, நிறைய பேர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இந்த என்ன சொல்றது, இந்த இந்திய வம்சாவளி மற்றது அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலையும் இந்தியாவில் இப்படிப்பட்ட சில இடங்கள்ல எல்லாம் ஒரு சம்பவம் நடக்கிறன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் எந்த ஒரு காரியம் செய்யறதாலும் அதுக்கு நல்ல நேரம் பார்க்குறது, நல்ல நாட்கள் பார்க்குறது, நாள் பார்க்கறது, சாரி, நேரம் பார்க்கறது, இதெல்லாம் மோசகரமான காரியம் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லியிருக்கிறது. அப்ப நீங்க லேவியராகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல கருத்து வாசிங்க. 20ஆம் வசனம் பாருங்க. லேவியராகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20-21. நீங்க 27ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனத்தை 27. அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சுண்டலுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரியாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாயிருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரியாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக. சாரி, அப்படின்னா கல்லால் அடிச்சு கொள்ளணும். அவங்களெல்லாம் ஒரு தடவை சூட் பண்ணிலாம் கொள்ளக்கூடாது. நல்லா கவனிங்க. யாருக்கு? இந்த அஞ்சனம் பார்க்குறவங்க, சாரி, குறி சொல்றவங்க, இந்த மாதிரி காரியங்கள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் பார்க்கக்கூடாது. அப்போ நாட்கள் நல்லதா கெட்டதான்றதுலாம் நாங்கள் என்ன செய்ய போகக்கூடாது, நாங்கள் போகக்கூடாது. அப்படி பார்க்குறவங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்கள கல்லால் அடிச்சு கொள்ளணும். கல்லால் அடிச்சு எத்தனை கல்லால் அடிப்போம் இல்லையா? எவ்வளோ தூரம் கல்லால் அடிக்கணும், அந்த அளவுக்கு கல்லால் அடிச்சு சாகிறவருக்கு அடிச்சு கொள்ளணும். ஏன்னா அவ்வளவுக்கு அவர் ஆண்டு அப்படிப்பட்ட ஜனங்கள் மேலே அவர் கோபப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. சாரி, அப்படி இருக்கும் பொழுது இங்கே செவ்வாய்க்கிழமை நாளில் ஒரு திருமண வீடு நடக்குது. இங்கே நம்முடைய சமுதாயத்தில் செவ்வாய்க்கிழமை திருமணம் வைப்பாங்களா? செவ்வாய்க்கிழமையில திருமணம் வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க மாட்டாங்க? அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால சரியில்லைன்னு சொல்லுவாங்க. சாரி, ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு நிமிஷமும் சரி, ஒவ்வொரு மணித்தேலமும் சரி, ஒவ்வொரு நாளும் சரி, அது நன்றாகவே தான் நடந்திருக்கிறார்.
படைச்சு வச்சிருக்கிறார். சரி, நாம தான் எல்லாம் படி என்ன பண்ணி வச்சுக்கோ, எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிட்டு தெரியும். ஆகவே நாள் பார்க்கறது, சாரி அஞ்சனம் பார்க்கறது, சாரி நேரம் பார்க்கறது எல்லாம் எங்களோட வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்வார், மாற்றி விடுவார். நிறைய பேர் சாரி எங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த திருமணத்துக்கு பொருத்தம் பார்ப்பாங்க, சாஸ்திரம் பார்த்து பொருத்தமெல்லாம் பார்ப்பாங்க. பொருத்தமெல்லாம் பார்த்து 7 பொருத்தமும் சரியாக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வைப்பாங்க. இன்றைக்கு அப்படி திருமணம் முடிச்ச எத்தனையோ பேருடைய திருமணங்கள் சாரி கவலைக்கிடமான திருமணங்களாக இருக்கிறது. சாரி நிறைய திருமணம் இன்னைக்கு என்ன செஞ்சு போச்சு, விவாகரத்தில் போய் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. சாரி அப்போ பொருத்தம் பார்த்தவன் எப்படி பார்த்தான், சாரி எப்படி இந்த சம்பவங்கள் நடந்துச்சு, இந்த கேள்விகளை எழுப்பினாலே சாஸ்திரம் பொய்யன்றதை என்ன செஞ்சிடும், எங்களுக்கு தெளிவுபடுத்திடும். அதை சிந்திச்சு பார்த்தாலும் எங்களுக்கு தெரிய வந்துடும். சாரி நிறைய பேர் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. அப்போ ஆகையினால இதெல்லாம் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் சாரி என்னுடைய வாழ்க்கையில் எந்த தோல்வியும் என்ன செய்ய போறதில்லை, வரப்போகிறது இல்லை. இதை நாங்கள் மனதில் நாங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. அப்போ செவ்வாய்க்கிழமையில கானா ஊர்ல ஒரு கல்யாணம் ஒன்று செஞ்சிட்டு நடக்குது. சாரி இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணாங்களாம், அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னதாக யார் இருந்தது அப்படின்னா இயேசுவினுடைய தாய். இயேசுடைய தாய் யார், எத்தனை பேர் தெரியும்? இயேசுடைய தாய் யார்? மரியா. எனக்கு வேலை போட்டுக்கிறேன் காதுக்கு. சாரி எல்லாம் கவனிங்க. அப்ப மாதாண்டு சொல்லுவோம், மரியாதை சொல்லுவோம். சாரி இவங்க தான் யாருடைய தாய்? இயேசுவினுடைய தாய். நல்லா கவனிங்க. இப்ப இயேசுடைய தாய் முன்னதாகவே போய் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட நெருங்கின உறவு என்றபடினால இப்போ நம்மளோட சொந்தக்காரங்களோட யார்ட்டையாவது ஒரு வைபவம் சொன்னா முன்கூட்டி என்ன செஞ்சிருவோம், அந்த நாட்டுக்கு போயிருமா இல்லையா, அந்த மாதிரி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் இந்த கல்யாணத்துக்கு என்ன செய்யப்படுறாங்க, அழைக்கப்படுறாங்க. சாரி அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற வேலையில அந்த திருமண வீட்டுல என்ன குறைஞ்சு போயிருச்சான், திராட்சை ரசம் குறைஞ்சு போயிருச்சான். திராட்சை ரசம் குறையிறது ஒரு பெரிய பிரச்சனையான்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த மட்டும், யூத ஜனங்களை பொறுத்த மட்டும் இந்த திராட்சை ரசம் என்றது அது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. சாரி பார்க்கறதுனா அவங்க எந்த ஒரு வைபவத்தை செஞ்சாலும் திராட்சை ரசம் இல்லாமல் அந்த வைபவத்தை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. சாரி அப்போ அப்படிப்பட்டதான ஒரு வைபவத்தில் அந்த திராட்சை ரசம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது கொடுத்துட்டு இருக்கும் பொழுது திராட்சை ரசம் என்ன செஞ்சு போச்சான், குறைந்து போயிடுச்சு. இப்போ ஒரு திருமண வீடுல அப்படி சொல்லும் பொழுது எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஜனங்கள் அந்த திருமணத்துக்கு வருவாங்க. அப்ப திருமணம் வீடு நடத்தின பொழுது அந்த நடத்தப்படுற திருமணத்துல யாராவது வர்றவங்க குறை சொல்லலாமா? குறை சொல்லக்கூடாது. ஏதாவது குறைஞ்சு போச்சு, என்னடா நம்ம போன திராட்சை ரசத்தை காணாமன்னு சொல்லி யாருமே என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஏன்னா என்ன யோசிப்பாங்க, இவன் கையில காசு நடி என்னது இவ்வளவு பெரிய லெவல் நம்மள வர சொல்லி திருமணம் பண்ற ஒரு வைபவத்தை நடத்துறான், தேவையில்லையே, ஒரு 4 பேர் விஷயத்தை இணைஞ்சிடலாம், முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி உலக மக்கள் என்ன செய்வாங்க, கதைப்பாங்க இல்லையா? அப்ப அது திராட்சை ரசம் இல்ல குறைஞ்சு போச்சுங்கிறது தெரிய வந்தாலே அந்த திருமண வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பாதகமான செயலாக மாறிவிடும். அது அவங்களுக்கு ஒரு வெட்கத்தை என்ன செஞ்சிடும், உண்டாக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப யாரு அந்த வீட்டுல இருந்து ஒடியாடுறா, அந்த திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி வசனத்தை வாசிங்க. யார் ஒடியாடுறது? திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். ரைட். இப்ப இயேசுவின் தாய் அந்த ஒரு நெருங்கின உறவினராக தான் இருக்கிறாங்க அங்க, அவ்வளவுதான். ஆனா திராட்சை ரசம் குறைவுபட்டதனுடைய அந்த அந்த கவலையை குறித்து இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு யார் சொல்றது? மரியாள் சொல்றாங்க. நல்லா கவனிங்க. இதுல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மரியாள் கடவுளுடைய ஸ்தானத்துல இருந்திருந்தால், கடவுளாக இருந்திருந்தால் எதற்காக இயேசுவின் இடத்துல போய் திராட்சை ரசம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? இப்ப கடவுள் என்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு செய்ய முடியாது, எதுவுமே கிடையாது. நிறைய பேர் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நாளைக்கு அப்படியான சில வைபவங்கள் இங்க இருக்கிற நீங்களும் அங்க போவீங்க. ஏன்னா நீங்களாம் ரொம்ப அந்த கடவுள்னு சொன்ன சுருக்கு ரைட்டா, தேவ மாதா மேல ஒரு பெரிய பக்தி உங்களுக்கு எல்லாம் வந்துடும். மாதா மேல பக்தி வர்றது சாதாரண விஷயம் இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும். கடவுளை தான் கடவுளாக மதிக்க வேணும். நம்ம கடவுள் அல்லாத யாரையும் நாங்கள் கடவுளுடைய ஸ்தானத்தை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நம்ம கவனமா இருக்கணும். அப்ப ஏன் அவங்க இயேசு கிட்ட சொல்றாங்க?
எதுக்காக இயேசுகிட்ட சொல்லணும்? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ பிரதர் வந்து இப்போ இவர் வந்திருக்கிறாரு. இப்போ நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்படி எனக்கு என்ன சொல்லணும்? அதாவது நான் என்ன செய்யணும்? அறிமுகப்படுத்த வேணும். யாருன்னு சொல்லி உங்களுக்கு பேருக்கு தான் வந்து இப்போ இவர் சகோதரர் தான் அப்படின்றது நான் அறிமுகப்படுத்த வேணும். சரியா? இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறது யார்? யார் அறிமுகப்படுத்துறது? மரியாள் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க இந்த வசனத்தை தெளிவா வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, அறிமுகப்படுத்துறாங்க. எப்படி அறிமுகப்படுத்த போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போற சம்பவங்களை தான் நீங்க பார்க்கலாம். அது சரி, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து சாதாரணமானவர் இல்ல, அவர் தேவாதி தேவன் என்று தானே அந்த திருமண வீட்டுக்கு வந்திருக்க அவ்வளவு பேத்துக்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் அது. நல்ல விளங்கிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த பாத்திரம் தான் யாரு? மரியாள். பாத்திரம் என்றால் இப்ப நீங்க உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் எனக்கு ஒரு தேவைன்னா ஒரு கேக் அடிப்போம். கேக் அடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் தேவை. அந்த பாத்திரம் திரும்ப கழுவி சுத்திகரிக்கப்பட்டு கனமான இடத்துல வச்சு பாதுகாக்கப்பட வேண்டியது உண்மை. ஏனென்றால் அந்த மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் நம்ம அதை பயன்படுத்தணும், பாத்திரமாக பயன்படுத்தலாம். அப்ப மரியாளை பெற்றெடுப்பதற்காக தேவன் ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டார். சரி, நீங்க லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி பார்க்கிற பொழுது, லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி பார்க்கிற பொழுது, சரி நல்ல கவனிங்க. நீங்க வாசிங்க 35வது வசனத்துல 34வது வசனத்தை வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தேவதூதன் வந்து மரியாள் என்ற அந்த பெண்மணி கிட்ட வந்து பேச வராங்க. எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. நம்மளாம் பிறந்த பாடத்தை பேரை சேஸ் பண்றோம். சரி, சிலர் நீங்க பாத்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த புள்ளதான் பிறக்க போது அந்த பேரை சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கும். இது அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 750 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாரு? அப்பயே ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி முடிச்சிட்டார். அந்த பேர் வைக்கணும் அப்படிங்கிறார். சார், அவர் பெரியவரா இருப்பாருங்கிறார். சார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அப்படிங்கிறார். இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பிறக்க போற இயேசு என்றவர் அவர்தான் பெரியவர். இப்ப நீ எல்லாம் யாரு? நம்மளாம் யாரு? பெரியவர். யார் பெரியவர்? அவர்தான் பெரியவரா இருப்பார். அது மட்டும் இல்லாம உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். அப்ப தேவாதி தேவனுடைய பிதாவாகி தேவனுடைய குமாரன் என்னப்படுவார் அப்படின்னு சொல்றாரு. திரும்பி சொல்றாரு, அவருடைய பிதாவாகி தாவீதின் சிங்காசனத்தை அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தானே பிதாவாகி 12 கோத்திரங்களையும் ஆட்சி செய்த 12 கோத்திரங்களையும் ஆட்சி செய்த ஒரே அரசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அந்த அரசன்? தாவீது ராஜா தான் முதல் அந்த அரசன். 12 கோத்திரங்களையும் ஆட்சி செய்வான். அந்த 12 கோத்திரங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய சிங்காசனத்தை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ராஜாவாக ஆட்சி செய்யக்கூடிய அந்த ராஜஸ்தானத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தர் செய்வார், கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தாவீதின் சிங்காசனம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல கவுந்து போயிருச்சு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு முடிவிராது. வாசி பாருங்க, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. முடிவில்லாத ஒரு அரசை ஆளக்கூடிய தேவாதி தேவனாக இருப்பார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யார் அந்த இயேசு? உனக்குள் நீ கர்ப்பவதியாக பெற்றெடுக்க போற குழந்தை தான் அந்த இயேசு கிறிஸ்து சொல்லி மரியாதை போயிட்டு இந்த தேவதூதன் சொல்றார். அப்படி சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பதான் இவன் கேட்கிறா, எப்படி ஆகுவான்? நான் புருஷனை அறியேன் அப்படிங்கிறார். புருஷனை அறியேன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அறியேன் என்றதனுடைய சொற்பதம் வேதத்தினுடைய அந்த தெளிவாற்றல் எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு புருஷனோடும் உடல் உறவில் நான் ஈடுபடவில்லை. அறியேன் என்ன அர்த்தம்? நான் உடல் உறவில் நான் ஈடுபடவில்லையே, நான் அப்படிப்பட்ட ஒரு பெண் இல்லையே என்று சொல்லி சொல்லணும். அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், அப்பதான் தேவதூதன் சொல்லுவாரு. தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல நிழலிடும். அப்பொழுது வாசிக்காத, ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது அந்த புள்ள. அந்த புள்ள எப்படிப்பட்ட புள்ளையா இருக்கும்? அது பரிசுத்தம்.
பரிசுத்தம் நிறைஞ்ச புள்ள. அதுல நீ எந்த ஒரு ஆணோடு கூட நீ போயிட்டு நான் உடல் ரீதியாக நான் தொடர்பு கொள்ளலை என்று சொல்லி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஆணும் தொடர்பு கொள்ள முடியாது சார். ஏனென்றால் உனக்குள் பிறக்க போறது பரிசுத்த குழந்தை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷனையும் ரட்சிக்கிறதுக்கு இவர் பரிசுத்த குழந்தையாக அந்த உலகத்துக்கு வந்தே ஆக வேண்டும். ஏன்னு சொன்னா, முதல் மனிதன் ஆதாம் கர்த்தருக்கு எதிரான பாவத்தை செய்தபடினால அவன் குற்றவாளியாக இருக்கிறான். இவரோ யாரா இருக்கிறார்? சுத்தவாளியாக இருக்கிறார். அப்ப சுத்தவாளி ஒருத்தருக்கு தான் போய் ஒரு குற்றவாளி என்ன செய்ய முடியும்? எப்ப எடுக்க முடியும்? சார் நல்ல கவனிங்க. அப்ப அவர் தான் சரீர பொண்ணையா என்ன செய்யணும்? ஒரு மனுஷனுக்கு பெண்ணை வச்சு அவன் வெளியே கொண்டு வரலாம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமா என்ன செஞ்சாராம்? பிறந்தார். நல்ல கவனிங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா சானே இது அதுக்கப்புறம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள் 32 வசனத்தை 38 வசனத்தை அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஒரு பெண். நல்ல கவனி. இப்ப இந்த அடிமை என்றால் நீங்க இதை தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள்ல இந்த அடிமை என்பவர்கள் காசு கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். காசு கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க, வேலைகளுக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. இவங்க தான் அடிமைகளாக இருப்பாங்க. நீ அடிமைன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளமா இந்த காதுல கடுக்கன் போட்டு விட்டுருப்பாங்க. அப்ப கடுக்கு போட்டு அப்ப அவங்க அடிமையா இருப்பாங்க. சரி, அப்ப அடிமைகளுக்கெல்லாம் ஒரு மார்க் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய பேர் காதுல கடுக்கம் போட்டு தெரியுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்றுல பயங்கரமா அடிமையா இருப்பாங்க. சரி, அப்ப ஆகவே இந்த கடுக்கன் போற வேலை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்ய போகக்கூடாது. சரிதானே? அது என்னன்னா அது அடிமைகளுக்கு ஒப்பிடப்படக்கூடியதான ஒரு காரியம். நல்ல கவனிக்க. அப்ப இந்த அடிமைகள் காசு கொடுத்து வாங்கப்படுகிறவர்கள். அப்ப காசு கொடுத்து வாங்கினாங்க என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப காசு கொடுத்து இப்போ ஒருத்தர் வாங்கிட்டேன், கணவன் மனைவி 2 பேர்த்த காசு கொடுத்து வாங்கிட்டேன். இப்ப அவங்க 2 பேரும் புள்ள பிறக்குது இல்லையா? அந்த புள்ளையும் எனக்கு என்னவா இருப்பாங்க? அடிமையா தான் இருப்பாங்க. ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்கினவங்க தானே அவ்வளவு பேரும். அவங்க சம்பாதிக்கிறா இருக்கட்டும், அவங்களுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாமே யாருக்கு சொந்தமா இருக்கும்? எனக்கு தான் சொந்தமா இருக்கும். இதுதான் அந்த காலத்தினுடைய சட்ட திட்டங்கள். சரிதானே? அப்பதான் ஆபிரகாமுடைய வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆபிரகாம் பிள்ளை இல்லாம இருக்கிற நேரம் ஆகார் என்று ஒரு அடிமை பெண்ணை சாரால் என்ன பண்ணுவான்னா திருமணம் முடிச்சு வைப்பா. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஏன் அப்படி சொன்னா, அந்த அடிமை பெண் ஒரு குழந்தையை பெத்தெடுத்தா அந்த குழந்தை சாராளுடைய பிள்ளையாக மாறுமே தவிர அந்த அடிமை பெண்ணாகிய ஆகாருடைய பிள்ளையாக என்ன செய்யாது, அது மாறாது. இது அடிமையினுடைய காரியம். அடிமைகள் இந்த இடுப்புக்கு கீழே தான் உடுத்திருப்பாங்க. தானே? இடுப்புக்கு மேலே உடுத்துறவங்க அவங்க பெரிய பெரிய தனபந்தர்கள் எஜமான்கள் தான் என்ன செய்வாங்க? உடுத்துவாங்க. சார் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த கோலத்தை தான் நீங்க பார்த்து இந்த ஐயன்மாரெல்லாம் போயிட்டு இந்த கோயில்களில் போய் பூஜை செய்யும் போது பாருங்க அவங்க இடுப்பு கீழே கட்டியிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு நான் அடிமைன்னு சொல்லி தங்களை அடிமையாக ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுவாங்க? அப்படி இருப்பாங்க. சாரி ஏன்னா இப்ப அந்த சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா சில வைபவங்கள் எல்லாம் எல்லாருமே வெறுமையோட தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் யார்? நாங்கள் எல்லாரும் பக்த அடியார்கள் அப்படின்னு சொல்லி தங்களை அப்படி காண்பிப்பாங்க. நல்ல வேலை. இப்ப அடிமையினுடைய கோலம் அது அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் அவங்க உடுத்தணும். இதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் பேச நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கு சாரி, கொடுக்கப்பட்ட உண்மைகள். சரிதானே? அப்ப இந்த அடிமை, நான் அடிமை ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்குன்னு வாழ்க்கை இருக்கிறது. யார் அப்படின்னா யோசேப்பு என்ற ஒரு மனுஷனுக்கு நான் நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறேன். அப்படி இருந்தும் ஆண்டவரே சாரி, இந்த என்னுடைய தேசத்துக்கு, என்னுடைய இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை என் மூலமா வரப்போகுதே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஒரு ஆண்டவர் எனக்குள்ள என்ன செய்ய போறாரு? பிறக்க போகிறாரே. அப்ப ஆண்டவரினால் ஆண்டவரே நான் உமக்கு அடிமைன்னு சொல்லி தன்னை என்ன செய்வாங்க? அந்த பெண் தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுப்பான். அப்ப அடிமையாக ஒப்புக் கொடுத்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, திரும்ப சொல்றேன். அடிமையாக ஒப்புக் கொடுத்து என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள பிறக்க போற அந்த குழந்தை மரியாளுக்கு சொந்தம் இல்லை. யாருக்கு சொந்தம் இல்லை? மரியாளுக்கு சொந்தம் இல்லாத புள்ள. புள்ளன்னு என்ன செய்யலாது? புள்ளன்னு சொல்லி என்ன செய்யலாம்? புள்ளுன்னு சொல்ல உரிமை பாராட்ட முடியாது. ஏன்னா அது அடிமையாக ஒப்பு கொடுத்துருச்சு. அப்ப அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டா அந்த புள்ள பிறந்துச்சுன்னா அந்த புள்ளைய பால் குடிக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைய வளர்த்தெடுக்க வேண்டியது பொறுப்பு மட்டும் அதுக்கிட்ட என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பிள்ளைக்கு அது சொந்த தாய் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கொண்டு இப்படித்தான் அந்த அடிமை என்ற கடவுள் அந்த மரியாதை தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறார். அப்ப அடிமையாக ஒப்பு கொடுக்கிற இந்த பெண் கடவுளுடைய ஸ்தானத்தில் இருக்க முடியுமா? எத்தனை பேர் சொல்றீங்க? இருக்க முடியுமா? இருக்க முடியாது.
சதானே நல்ல கவனிங்க. இப்ப அதைத்தான் நாங்க இங்க பார்க்கிறோம். சதானே நல்ல கவனிங்க. 4வது வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு ஸ்திரீன்னு என்ன அர்த்தம்? அம்மானா அர்த்தமா? எப்படி கூப்பிடுறார்? யாரை கூப்பிடுறார்? மரியாதை கூப்பிடுறார். ஸ்திரீயே அப்படின்னு பெண்ணே. சரி, ஸ்திரீயே பெண்ணே. எனக்கும் உனக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கிறார். உனக்கும் எனக்கு என்ன தொடர்பு, என்ன தொடர்புன்னு கேட்கிறார். வசனத்துல பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா தெளிவா கேட்கிறாரு பாருங்க. உனக்கும் எனக்கு என்ன எந்த தொடர்பு வச்சுட்டு பேசிட்டு இருக்க? தாய் என்ற இதுல எனக்கு உரிமை காட்டுறீங்களா? உங்க சொல்ல புரியுதா? வந்து இப்ப என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிறார். எனக்குன்னு ஒரு வேலை வரும், அந்த வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நல்லா கவனிங்க. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சரி ஒரு பெண் வந்து கேட்கிறா. அவரை பெற்றவ தான். ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தையில் எப்படி பேசுறாருன்னா பெண்ணேன்னு கூப்பிடுறாரு. பெண்ணேன்னு கூப்பிட்டு அப்ப தாயேன்னு கூப்பிட்டு இருக்க கூடாது, அம்மானு கூப்பிட்டு இருக்கலாம். அப்படி கூப்பிட இல்லை. இதை நீங்க கத்தோலிக்க திருச்சபை பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒருவேளை இது தாயேன்னு தான் வந்துருக்கும், இது பெண்ணே நினைஞ்சிருக்காது, வந்திருக்காது. நீங்க ஒரு வாட்சி பார்க்கலாம், அந்த வீட்டுல போய் அதை நீங்க வாட்சி பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல அவர் கேட்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லிட்டு கூட அவரிடத்துல கேட்கிற யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யார் வந்து அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுட்டா சரி நம்பிக்கையோட தானே கேட்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படி கேட்பாங்க? ஒரு நம்பிக்கையோட கேட்பாங்க. ஐயோ நான் இயேசுவிடத்துல கேட்டா கட்டாயம் எனக்கு ஆண்டு என்ன செய்வார், உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அது நம்பிக்கையோட தான் கேட்கிறாங்க. இப்போ மரியாளும் அவ்வளவு பெரிய திருமண மண்டபத்துக்குள்ள சரி இயேசுகிட்ட ஓடியாந்து இந்த கேள்வி எழுப்புறாங்க. நல்லா கவனிக்க. அப்படி கேட்கும் பொழுது அவர் யாருக்கும் எதையும் இல்லை என்று சொல்லாத தெய்வம். சொல்லுங்க, யாருக்கும் எதையும் இல்லை என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். அவர் பிசாசுக்கு செவி கொடுக்கிற தெய்வம். பிசாசு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தையும் கேட்டு நஞ்சிட்டு போயிடுவார், வந்து பதில் கொடுத்துட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட தெய்வம். சரி, அப்ப மரியாளுக்கு செய்ய இருப்பார். நல்லா கவனிக்க. மரியாள் யாருன்னு பாத்தீங்கன்னா சரி தேவனுக்கு அடிமை என்று தன்னை ஒப்புவித்ததான ஒரு பெண். அப்படிப்பட்ட ஒரு பெண் கேட்கும் பொழுது நல்ல கவனிங்க. எதுக்கு இந்த காரியம் அங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இயேசு கிறிஸ்துடைய முதலாவது அற்புதம். இயேசு கிறிஸ்துடைய முதலாவது அற்புத செயல் இங்க நடக்க போகிறது. சதானே திருமண வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவ்வளவு பேர் மத்தியில சாரி இயேசு கிறிஸ்து வந்து நான் இவரை பெத்து எடுத்திருக்கலாம், நான் இவரை பெத்து எடுத்திருக்கலாம், ஆனா இவருக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் இவர் தேவாதி தேவன் அப்படின்றத அந்த மக்களுக்கு காட்டுறதுக்குரிய ஒரு வேலையை செய்யற அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற ஒரு பெண்ணாக தான் இங்க இனம் காட்டப்படுகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு வேலைன்னா என்ன அர்த்தம் பண்ணு? வேலை என்றதுக்கு ஒத்த சொல், ஒத்த கருத்து தான் ஊழியம். நல்லா கவனிங்க. அப்போ மரியாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யறாங்க. இவர் நான் பெற்றிருக்கலாம், ஆனா இவர் எனக்கு இவருக்கும் சம்பந்தம், உனக்கும் எனக்கும் என்ன நம்ம கேட்கிறா பாரு, கேள்வி கேட்கிறா பாருங்க. இவருக்கும் எனக்கும் இந்த சம்பந்தமும் இல்ல. இவர் யாரு? இவர் வந்து தேவாதி தேவன். இவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றத அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் இனம் காட்டக்கூடியதான இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தக்கூடிய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ மெய்யான தேவன் ஒரு வீட்டுல போய் நம்ம பிரசங்கிக்கிறோமே அப்படின்னு என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்துவை நான் சகோதரர்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். உங்களுக்கு வேணுங்க நான் பேசுற விஷயம் வேணுங்க உங்களுக்கு. இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றேன்? நான் அறிமுகப்படுத்துவேன். இதைத்தான் அந்த மரியாள் செய்தாங்க. இப்ப நல்லா கவனிங்க. அப்ப மரியாளுக்கு வந்து அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடிய வல்லமை என்ன செய்யல? இல்லை. ஏனென்றால் அவங்க வந்து மனுஷியை தவிர அவங்க கடவுள் கிடையவே கிடையாதுன்றதை இந்த வசனம் மிக தெளிவாக எங்களுக்கு என்ன செய்யுது சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அடுத்த கவனத்தை வாசி பாத்தீங்கன்னா அவருடைய தாய் 5வது வசனத்தை வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி. இப்ப அங்க இருக்கிற அடிமைகள் எங்க அந்த திருமண வீட்டில் இருக்கிறாங்களே அடிமைகள், வேலை செய்யறவங்க இருக்காங்களே, அவங்கள பார்த்து அந்த தாய் ஒரு காரியம் சொல்லுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அதாவது தாய்னா அந்த மரியாள்ன்ற பெண் சொல்லுது, அவர் எவர்? அவர் என்ன அர்த்தம்? எவர்? அவர்னு வந்தா எவர்னு வரணுமா இல்லையா? அவர்னா யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, எப்படி
அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதன்படி செய்யுங்கள். அதன்படி செய்யுங்கள். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஏன் இப்ப இந்த வசனத்தை வாசிக்கிறீங்கல்ல? ஏன் வேதத்தை நாங்க வேதத்தை கையில கொடுத்து ஏன் வாசிக்காம உட்காந்துக்கிறோம்? அப்போ மரியாள் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அருமையான ஊழியக்காரி. எப்படிப்பட்ட ஊழியக்காரி? அருமையான, தேவனுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு ஊழியக்காரி இல்லையா? யோசிச்சு பாருங்க. சொல்ற வந்து அங்க இருக்கிற அவளை பத்தி கூப்பிட்டு சொல்றா, வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்றா, இங்க வாங்க, அவர் என்ன சொல்றாரோ சரி, அது ஒரு துளி கூட மாறக்கூடாது. அவர் சொல்ற படிதான் நீங்க என்ன செய்ய வேண்டும். நான் கூட ஒரு ஊழியக்காரர் இருந்துட்டு சரி, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்ல வரேன்னா அது கர்த்தருக்கு பிடிக்கும். நான் சொல்றது நீங்க செய்யுங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அப்போ கவனம் இருக்கணும் இந்த வார்த்தையில் எல்லாம். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். சரி, இவ்வளவு அருமையான ஒரு ஊழியக்காரியை யோசிச்சு பாருங்க. ஊழியர் செஞ்சிட்டு இருக்க ஊழியக்காரியை பிடிச்சி கடவுள்னு சொல்லலாமா? நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப அது எவ்வளவு பெரிய பாவமா மாறி யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு கடவுளா? இல்ல, கடவுளுடைய பிரதிநிதியாக உட்கார்ந்து கடவுள் வந்து அவரை குறித்து அறிமுகப்படுத்தும்படி என்ன உங்களுக்கு முன்பதாக என்ன செஞ்சு வச்சிருக்கிறார். சரி, நான் யாரை குறித்து பேசலாம்? கர்த்தரை குறித்து தான் என்ன செய்யலாம் உங்களுக்கு முன்னுக்கு நான் பேசலாம். அதை தான் சொல்றேன். நீ அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். அடுத்த 6ஆம் வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இப்ப எந்த ஒரு திருமண மண்டபமாக இருந்தாலும் அந்த திருமண மண்டபத்துக்குள்ள போன பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா அங்க வந்து எப்பயுமே அந்த யூதர்களின் முறைமையின்படி அங்க முதலாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கர்த்தருக்கான ஆராதனைகள் எல்லாம் முதல்ல என்ன செய்யப்படுவாங்க, அங்க செய்யப்படும். அப்போ அங்க போற நேரம் ஒவ்வொருத்தரும் சும்மாலாம் கை கால்கள்லாம் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட முறைமையின்படி அவங்க எல்லாம் கழுவி சுத்திகரிச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும் உள்ளுக்கு போக முடியும். நம்ம வீடுகள் நம்ம ஏரியாவில் மாதிரிக்கு உடனே அங்கெல்லாம் சுத்திட்டு வருவாங்க, திருமணத்துக்கு வருவாங்க. அங்க அப்படிலாம் இல்லை. சாரி, அது மட்டும் இல்லாம சுத்திகரிச்சதுக்கு பிற்பாடு சுத்திகரிச்சுட்டு உள்ளுக்கு போகும்போது அவங்களுக்கு திருமண மண்டபத்துக்குள்ள போகும்பொழுது அவங்களுக்கு புதிய வஸ்திரம் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு புதிய வஸ்திரம், திருமண வஸ்திரம், அதாவது திருமண வீட்டு வஸ்திரம் முடிச்சுக்கிட்டு தான் என்ன செய்வாங்க எல்லாரும் உள்ளுக்கு போக வேண்டும். அதெல்லாம் குறித்து நீங்க வேதத்தில் படிக்கலாம் இல்லையா? அப்படின்னு சொல்ல ஒரு இடத்துல திருமண வீட்டு அழைச்சி அங்கே எல்லாம் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே திருமண வீட்டுக்கு அழைக்கப்படாத ஒருத்தர் என்ன செய்யிருந்தாங்க, வந்திருந்தாங்க. ஏன்னா அவனுக்கு ஏன் அவன் அழைக்கப்படலன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவனோட உறுப்புல தான் அவர் என்ன பண்ணாங்க, கண்டுபிடித்தாங்க. அப்படியெல்லாம் அங்கே முறைமைகள் இருக்கு. அந்த முறைமையோட தான் யாருமே என்ன செய்யலாம், திருமண வீட்டுக்குள்ள அங்கே போக முடியும். அப்படி போறதுக்காக அதற்காக அதாவது சுத்திகரிக்கிறதுக்காக வச்சிருந்ததான 6 கற்சாடிகள், அதாவது கல்லால செதுக்கப்பட்ட சாடிகள், கல்லால் செதுக்கப்பட்ட சாடிகள் அங்கே இருந்தது. அந்த சாடிகள் எல்லாம் தண்ணி இருக்கும். அதை தான் தண்ணி எடுத்து எல்லாம் கழுவிட்டு சுற்றி வச்சுட்டு அவங்க போவாங்க, உள்ளுக்கு போவாங்க. அப்படி அந்த 6 காற்றாடிகள் இருந்தது. வாசிங்க. ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஒவ்வொரு கற்சாடியும் 2-3 குடம் தண்ணி நிறையக்கூடிய அளவுக்கு அந்த பெரிய பெரிய கற்சாடிகள் என்ன செய்யப்பட்டுச்சாங்க இருந்துச்சு. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இப்ப என்ன பண்றாருன்னா இயேசு வேலைக்காரரை நோக்கி, இப்பதான் இயேசு சொல்றாரு, வேலைக்காரனுக்கு சொல்றாரு ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் அப்படிங்கிறார். ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் சொன்ன உடனே அங்கிருந்து அவங்க என்ன பண்ணாங்க, போய் தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பிட்டாங்க. நிரப்பி முடிச்சதுக்கு பிறகு தானே உடனடி அவர் என்ன பண்றாருன்னா அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்க என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இப்போ தண்ணி அது நிரப்புறதுக்கு மட்டும்தான் தண்ணி நிரப்புனாங்க, சாடிகளுக்கு தண்ணி நிரப்புனாங்க. நல்லா கவனிங்க. அப்ப இந்த 6 கற்சாடிகள்ல நிரப்பப்பட்ட இந்த 10 தண்ணி சும்மா அதாவது நோமல் தண்ணி எப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துனுச்சோ அதே போலதான் தானே அந்த பாத்திரங்கள் எப்படி, இந்த 6 பாத்திரங்களும் எப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துனுச்சோ அதே போலதான் மரியாள் என்னும் பாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க பேசுற விஷயத்தை. சாரி, மரியாள் என்பவள் ஒரு பாத்திரம், இந்த 6 கற்சாடியை போன்ற ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் என்ன பண்ணுதுன்னா இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுது, மகிமைப்படுத்துகிறது. அங்கிருந்து 6 கல்லு சாடிகள், அது கல்லா தான் இருக்குது. ஓகே, கல் சாடி தான், பிரச்சனை கிடையாது. அந்த கற்சாடிகள் என்ன பண்ணுது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை என்ன பண்ணுது, மகிமைப்படுத்துகிறது.
தானே. அப்ப அது கல்லா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துது. இது மனுஷியாக இருந்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுது? மயப்படுது. இந்த ரெண்டு தொடர்பு எப்படி வருது அப்படின்னா, இது பாத்திரங்கள் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. மரியாள் வந்து யாரு? ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என்ன பண்ணுது? மகிமைப்படுத்துகிறது. அதே போல அங்க மொண்டு ஊத்தப்பட்டது அந்த கட்டாடி ஆறும் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுகிறது? மகிமைப்படுத்துகிறது. அப்ப மாறாக நல்ல கவனிங்க, நீங்க போற இடங்கள்ல எல்லாம், நீங்க காங்கிற இடங்கள்ல எல்லாம் நிறைய இடங்கள்ல இந்த சுருவங்கள்லாம் இருக்கும், இந்த மாதா சுருவம் இருக்கும். நீங்க பார்த்துட்டு நீங்க அன்னைக்கு பார்த்து நின்றுட்டு அதை கண்டுட்டு சில இடத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னா தொட்டு கும்பிட்டு அப்படிலாம் நீங்க போகக்கூடிய சில பழக்க வழக்கங்கள்லாம் உங்களோட பாரம்பரியமாவே இருந்திருக்கும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு விளங்கிக்கங்க என்ன அப்படின்னா, சாரே இது ஒரு பாத்திரமே அன்றி இது கடவுள் கிடையவே கிடையாதுன்றதை நீங்க உறுதியா நீங்க நம்பிக்கிட்ட வச்சு மனசுல வச்சுக்கோங்க. அப்ப பாத்திரத்தை கனம் பண்ணலாம். ஏன் கனம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானே நீங்க மாற்கு புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பாத்திரத்துல மறுபடியும் அந்த பாத்திரத்துல உருவாக்குதல் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மாற்கு புத்தகம் 6ஆம் அதிகாரம் எடுங்க. மாற்கு 6 1 வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீசரும் அவருடைய கூட வந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போறாரு, அவருடைய சீசரும் அவர் பின்னுக்கால என்ன பண்ணுவாங்க? போய் கொண்டிருப்பாங்க. இப்ப எங்க போறாரு? இயேசு கிறிஸ்து சிலரிலிருந்து வளர்ந்த ஊருக்கு தான் என்ன பண்ணிக்கிறார்? வந்திருக்கிறார். ரைட். இப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போல அன்னைக்கு அவங்களோட ஆராதனை நேரங்கள்ல ஜெப ஆலயத்துல பிரசங்கம் பண்ண தொடங்கினார். நல்ல கவனி. இங்கேயும் நான் மட்டுமே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இங்க உங்கள இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணணும்னா, வேதத்தை நீங்க கற்றுக்கொண்டு உங்களுக்கு அதை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்களும் இங்க நின்று என்ன செய்யலாம்? ஜனங்களுக்கு பிரசங்கிக்கலாம். சாமி அப்ப பிரசங்கங்கிறது வந்து நான் தான் பண்ணணுன்றது கிடையவே கிடையாது. அப்ப அந்த நாட்கள் இருந்த விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண முடியுமோ, ஆண்கள் மட்டும்தான். ஆண்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியுமோ அவங்க முன்னால வந்து நின்று என்ன செய்வாங்க? மற்றவங்க வேதத்தை பகிர்ந்து கொள்வாங்க. அப்படின்னு சட்டங்களும் என்ன செய்யப்பட்டிருந்துச்சு இருந்து யார் வேணாலும் போயிட்டு என்ன செய்வாங்க? அதாவது ஆண்கள் மட்டும்தான், பெண்கள் கிடையவே கிடையாது. நல்ல கவனிங்க. ஆண்கள் தான் போயிட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து அங்க போய் செய்யறார், செஞ்சிட்டு இருக்கிறார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எப்படி எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நல்ல கவனிங்க. இப்ப இங்க இருக்கிற ஏரியாஸ்ல நிறைய பேருக்கு நான் சின்னதுல இருந்து இங்கதான் வளர்ந்தேங்கிறது தெரியும். அப்ப என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய காரியங்கள் எல்லாம் இங்க உள்ள நிறைய பேருக்கு தெரியும். அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க இப்ப அப்படின்னா, இப்ப இங்கதான்டா பிறந்து வளர்ந்தான், இப்ப திடீர்னு கடவுள் மாதிரி ஆகி பெரிய கடவுளை பத்தி பெரிய லெவல்ல போதிச்சுட்டு உட்காந்துருக்கிறான். சரி, திடீர்னு அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க உள்ளவங்க என்ன செய்வாங்க? என்னைய பத்தி பேசி இடநல அடைவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, என்னைய ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்காத அளவுக்கு பேசிட்டு இருப்பாங்க. சுத்தி இருக்க என்னை தெரிஞ்சவங்க அவ்வளவு பேர் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப பெரிய குடிகாரனாச்சே, இப்ப செம்ம குடிகாரனாச்சே, இப்படிலாம் குடிச்சுக்கிட்டுல தெரியுவோம். சரி, இப்ப பெரிய மோசகரமான மனுஷனாச்சு அப்படின்னு சொல்லி இப்படித்தான் என்னை பத்தி பேசுவானே தவிர, நான் கர்த்தருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால் பாவிக்கப்படுகிற ஒரு பாத்திரம் என்பது அவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாள் ஏத்துக்க மாட்டான். இப்ப உங்களுக்கு புரியுதா? வந்து இதுதான் இப்ப நான் என்னுடைய சொந்த உறுப்புல கர்த்தருடைய வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு, இது வந்து கர்த்தருடைய வெற்றிகரமான வேலை. இது எனக்கு வந்து சம்மதமே கிடையாது. அவர் தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். யாராலையும் செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவுக்கே செய்யலாம் போயிடுச்சு சொந்த ஊர்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப எனக்கு பார்த்து சொன்னா விடலைவாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? வாட்சி பாருங்க 3ஆம் வசனத்தை. இவன் தச்சன் அல்லவா? யாரை பத்தி கேட்க பேசுறாங்க? ஏன் இயேசு கிறிஸ்து தச்சன் சொல்றாங்க? அவங்க அப்பா, அதாவது அவர் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பு, அவருடைய தொழில் என்ன அப்படின்னா தச்சு வேலை. அப்ப அந்த தச்சு வேலையில இவர் ஈடுபட்டு இருந்தார். இவருடைய 17 வயசு 17 வயசுக்கு கிட்ட இடைப்பட்ட காலத்துல இவர் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பு செத்து போயிட்டார். ஆனா யோசேப்பு நிறைய பேருக்கு கடவுளா இருக்கிறார். பெரிய ஆச்சரியம். அவர் செத்து போயிட்டார். செத்து போன பிறகு குடும்ப பொறுப்பெல்லாம் யாருக்கு வந்துச்சு? இயேசு கிறிஸ்து வந்துச்சு. இயேசு கிறிஸ்து அந்த வேலையை செஞ்சு என்ன பண்ணா, அந்த குடும்பத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு? நடத்துக்கு 30 வயசு வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருந்தார். நல்லா கவனிங்க. சரிதானே? வாசிங்க. மரியாள் பெற்றதான மகன் அல்லவா யாக்கோபு. இப்ப பாருங்க, எண்ணிக்கை அங்க முடிஞ்ச வரைக்கும் யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா அப்படின்றத ஊர் மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஊர் மக்களுக்கு தெரியாம இருக்குமா யார் பெற்ற புள்ளன்?
இயேசு கிறிஸ்துவ மரியாள் பெத்த பிள்ளைன்னு சொல்றாங்க. அடுத்து இன்னும் 4 பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன்னு 4 பேர் சொல்றாங்க. 4 பேருக்கும் இவரு தானே அண்ணன், இவர் அண்ணன் ஆச்சு அப்படின்னு. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கனம் பண்ணப்பட்ட பாத்திரம் இன்னும் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த பாத்திரமாக இருக்கிறது. நான் புரிஞ்சுக்கணும் நீங்க. சாரி, அப்ப என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா, இன்னும் 4 பிள்ளைகளை ஆம்பளை பிள்ளைகள் மட்டும் இல்லை. ரைட், வாசிங்க. இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இவரோட சகோதரிகள் என்ன பண்ணிருக்காங்க, மரியாளுக்கு பிறந்த பொம்பளை பிள்ளைங்க திருமணம் முடிக்கப்பட்டு நம்மோட இருக்கிறாங்க இல்லையா? திருமணம் முடிச்சு நம்மளோட இருக்கிறாங்க இல்லையா? பாசிங்க என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அது நல்ல கவனிங்க. என்ன நடந்து போச்சு? அவர் யாரும் ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யல, முன் வரவில்லை. அப்பதான் சொல்ற 4 வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இடத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேற எங்கும் கனவீனமடையான். கனவீனப்படுத்தப்படுறதுக்கு சான்ஸ் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஊர்ல தன்னுடைய வீட்டுல தான் அப்ப என்ன செய்வாங்க, அவனை கனவீனப்படுத்துவாங்க. மற்ற வேற எங்க என்ன செய்யப்பட மாட்டாங்க அவங்க. அதனாலதான் இந்த செஞ்சிலேசுக்குள்ள இத்தனை வருட போராட்டம், என்னுடைய போராட்டம். நான் வந்தது 2008ஆம் ஆண்டு, இங்க 2007ஆம் ஆண்டு கடைசி பகுதியில் இங்க வந்தேன். இது வரைக்கும் போராடிட்டு இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறது. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு என்னை சுத்தி இருக்கிற அவ்வளவு பேர் என்னை குறித்து பேசுற பேச்சுகள் அதுதான். என்ன பேசுவாங்கன்னா, இவன்றா பண்ணிட்டு இருக்கா, இதைத்தான் என்னை பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. சுத்தி இதைத்தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கல்யாண பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில் நான் இந்த செஞ்சோம். என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தரால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். நல்ல கவனி, அதுவும் அவர் தான் செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப இந்த பாத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அந்த பாத்திரத்துல திரும்பியும் ஆண்டவர் சில பேரை உருவாக்கினார். யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்று 4 சகோதரர்கள். அது இல்லாம பெண்களும் கூட சகோதரிகளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. எதுல? அந்த கற்பத்துல. நல்ல கவனிங்க. அப்ப அந்த கற்பத்துல அவங்கள உருவாக்குனது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால அல்ல. யாரால? யோசேப்பு என்ற தன்னுடைய கணவனால அங்க அந்த காரியங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, நடைமுறைக்கு வந்துச்சு. அப்ப கணவன் மனைவியாக பிள்ளைகளோட நல்ல குடும்பமாக வாழ்ந்த ஒரு பெண். இந்த பெண் இயேசு கிறிஸ்து பெற்றதுக்கு பிறகு சானே இந்த வயசுல எந்த கற்பத்தையும் சுமக்க கூடாதுன்னு சொல்லலாம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு என்ன செஞ்சதில்லை, இருந்ததில்லை. ஏனென்றால் அந்த ஊர் மக்களே அந்த பெண்ணை குறித்து சாட்சி சொல்கிறார்கள். நல்ல கவனிக்கணும். அப்ப இந்த பாத்திரம், அதாவது எந்த பாத்திரம், மரியாள் என்ற பாத்திரம் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஊழியம் செய்து கொண்டு. அதே போலதான் இந்த நிரப்பப்பட்ட கட்சாடிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறது, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்குது, செய்துட்டு இருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு கல்லை கொண்டும் அற்புதங்கள் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். கல்லை கொண்டும், அதாவது கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்குவதற்கும் முடியும். நல்ல கவனிங்க. வாசிங்க. அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தில் சரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனிங்க. சரிதானே? நம்முடைய வீட்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் என்ன செஞ்சு போடுவோம், என்ன செஞ்சிருவோம், நல்லதை கொடுத்து முடிச்சிருவோம். நல்ல கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கும்போது எல்லாம் அன்னிட்டு கூட்டு வச்சுட்டுருவோம். கடைச்சி முடிய போற பிரச்சனை ஆகிட்டு சொல்லி அதே கடையில் சுடு தண்ணியை ஊற்றி என்ன செய்வோம், நம்ம கொடுக்குமா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப ஏதாவது விஷயம் நம்ம கடைசியில் என்ன பண்ணுவோம்னா, அந்த நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கலந்துருவோம். எங்க வீட்டில் கூட அப்படித்தான், கறி கொஞ்சம் கூட வைத்தாலும் மேலே சுடு தண்ணி ஊற்றி கொண்டு வந்துருவோம். இப்போ எதுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கும், என்ன நான் வச்சு டேஸ்ட்டை காணாம இதில் இது வேற ஏதோ வருது அப்படின்னு பார்த்தா வெறும் சுடு தண்ணியில இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். இப்படித்தான் நம்ம பண்ணிடுவோம் இல்லையா? அப்போ முதல்ல நல்லதை சாப்பிட்டு ரெண்டாவது என்ன பண்ணிடுவோம், அது குறைப்படுகிற போது தண்ணியை கலந்து அப்படி இப்படி தெரியாதா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லையா? இங்க நடக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை ரசமாக தண்ணீரை மாத்தி கொடுக்குறாரு. என்ன தண்ணி, வெறும் தண்ணி. இங்க திராட்சை பழமெல்லாம் ஒண்ணுமே என்ன செய்யல, அதுக்குள்ள போடல. தண்ணி தூக்கி கிணத்துல இருந்து அள்ளி ஊத்தி ஜாடிக்கு ஊத்துனாங்க. ஜாடியில ஊத்தப்பட்ட தண்ணீர் அது திராட்சை ரசமாக என்ன செஞ்சு மாறிவிட்டது. நல்ல கவனிங்க.
நம்ம எல்லாருடைய பார்வையிலையும் ஒருவேளை சரி அது ஊற்றப்பட்டு இருக்கிறது பச்சை தண்ணி தான் தெரியும், அது சாடிக்குள்ளே தான் ஊற்றப்படுதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் அது எப்படி திராட்சை ரசமாக மாறுகிறது அப்படின்றத பற்றி நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆக்சுவலாக பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியவே தெரியாது. அப்போ அதை கொண்டு போய் கொடுத்தா அவ்வளோ தேனிலும் மதுரமான அந்த ருசி உள்ள ஒரு திராட்சை ரசத்தை கொண்டு போய் என்ன செய்றாங்க. அவங்க கேட்குறாங்க, முத யார் என்னதை கொடுப்பாங்க? முத என்ன செய்வாங்க? முதல்ல நல்லதை கொடுத்துருவாங்க, பின்பு என்னதை கொடுப்பாங்க? கேட்டதை ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா முதல் இதை கொடுத்துட்டு பின்பு ருசி உள்ளதை என்ன பண்ணிக்கிறீங்க, கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற. அப்ப திராட்சை ரசம் செய்யறது சொன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாரு இந்த பெங்களூர் வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும். திராட்சை குழையெல்லாம் பிடிங்கி போட்டு சில பெண்களை தான் என்ன செய்வாங்க, காலெல்லாம் கட்டி விட்டு இறக்கி விடுவாங்க, அதை மிதிக்கிறது. அவங்க தான் இறங்கி நின்று மிதிப்பாங்க, உள்ள போட்டு மழை மிதிச்சு சார் அதுகளில் சாரெல்லாம் எடுத்து அப்படித்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதை கட்டி வச்சிருப்பாங்க, பீப்பா பெரிய பெரிய பீப்பாவை கட்டி வச்சிருப்பாங்க. சாரி இங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை பழமும் போடல, ஒன்றும் போடல, வெறும் தண்ணீரை தான் ஊற்றுனாங்க. கொண்டு போயிட்டு தண்ணீர் திராட்சை ரசமாக என்ன செஞ்சிருக்காங்க, மாறி இருக்கிறது. அப்ப ஒருவேளை பார்வையில தண்ணீராக தான் தெரியும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் இப்ப என்ன செய்ய போறேன், நம்ம என்னுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் உள்ள மனுஷனாக தான் தெரியும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்கிறது மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு என்னும் ரட்சகர் இருப்பாரா இருந்தா சாரி என்னுடைய மொத்த சூழ்நிலையையும் அவர் மாற்றி போடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. மொத்தத்தையும் மாற்றி விட்டுருவார் ஆண்டவர். சாரி அப்ப எதையுமே குறைவுபட விட மாட்டார். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அவர் இருக்கிற இடத்துல யாரும் வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு அவருடைய வேலை என்ன செய்வார், அவர் செய்வார். அதான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் ஒருபோது என்ன செய்யாது, வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கவனிங்க தானே. அப்ப இவ்விதமாக 11ஆம் வசனம் சொல்லுது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், ஒன்று மரியாள், இன்னொன்று உயிரற்ற கட்சாடிகள் 6. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க சானே. அப்ப பாத்திரமாக தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதான உங்களையும் என்னையும் கொண்டு அவர் எங்களிடத்திலிருந்து என்னத்தை விரும்புவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க எங்க மூலமா இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் அப்படின்றத மகிமைப்படுத்துகிறது தான் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில விரும்புகிறவராக இருப்பார். நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. அப்ப இப்ப உங்களுடைய வாழ்க்கையில பல வியாதிகள் சூழ்ந்திருக்குதா, இல்ல நீங்க பிரச்சனைகள் பத்தி நீங்க கடந்து போறீங்களா, சாரி நீங்க பல கடன் பிரச்சனைகளையும் போராட்டங்கள் இருக்கிறீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட என்ன சொல்றது வேதனைகளோடும் கண்ணீரோடும் கூட நீங்க இருக்கிறீங்களா, இதெல்லாம் உங்களுடைய சூழ்நிலை. இதெல்லாம் குறைவுபட்ட நிலைமை. இந்த குறைவுபட்ட நிலைமையில இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி, யாரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி சாரி அவர்கிட்ட நீங்க கேட்கிற பொழுது அவர் சொல்லுவாரு இதை செய்ய அப்படின்னா, அவர் சொல்லுகிற படி செய்தால் மாத்திரம் தான் அற்புதத்தை என்ன செய்ய முடியும். அதான் அப்ப மரியாதை சொல்லணும் இல்லையா, அவர் என்ன சொல்றாரோ அதன் படி நீங்க என்ன செய்யுங்க. இன்னைக்கு அநேகருக்கு சத்திய வசனத்தை கர்த்தர் பிரசங்கிச்சு கொண்டிருக்கிறார். வேதத்தை படிக்கிறோம். ஒரே ஒரு காரியம், வேதத்தின் படி யாரெல்லாம் நம்ம செய்யறோமோ அப்பதான் நம்ம கர்த்தருடைய மகிமைகளால் என்ன செய்ய முடியும், காண முடியும். அந்த வேதத்தின் படி செய்யாட்டி மகிமை என்ன செய்ய முடியும், எங்களால காண முடியாது. இதைத்தான் இந்த உலகத்திற்கு கூடியதான சாரி கத்தோலிக்க மதத்தினர்கள், மற்ற புத்த மதத்தினர்கள், இப்படி இஸ்லாமியர்கள் சொல்லி பலதரப்பட்ட மதத்தினர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் படி செய்யாததுனால அவங்களால தேவனுடைய மகிமையை என்ன செய்ய முடியல, காண முடியல. சாரி நாங்க இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் படி ஒரு விஷயத்தை நாங்க செய்வோமா இருந்தா எங்களுக்கு கர்த்தருடைய மகிமை என்ன செய்ய முடியும், காண முடியும். அப்புறம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய் அப்படிங்கிற. சரி உங்களோட சரீரத்தில் உறுப்புகள் சீர்குலைந்து போயிருக்கிறதா, உங்களோட வாழ்க்கையில பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா, உங்க வாழ்க்கைக்கு வர வேண்டியவர் இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர். அந்த இயேசு கிறிஸ்துவ ஒரு சொந்த ரட்சகராக உங்களோட வாழ்க்கைக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாராக இருந்தால், நல்ல கவனிங்க சாரி எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிற தெய்வமாக என்ன செய்வார், எல்லாம் மாத்திருவார். கர்த்தர் சகலத்தையும் மாற்றுவார். சாரி என்ன பார்த்து ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க ஆரம்பத்தில், என்னப்பா சொன்ன இவருடைய விஷயத்தோட என்ன போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஒன்றும் இல்லாத இடத்திலே ஒன்றை உருவாக்குபவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே. எவனால எது முடியாதுன்னு சொல்றானோ அவனை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏசப்பா இருந்தாருன்னா நமக்கு எந்த குறைவும் இருக்காது. எல்லா குறைவுகளையும் கத்திரங்களை விட்டு நம்பிடுவார், அகற்றி போட்டு விடுவார். ஒரே ஒரு காரியத்தை கத்திர எதிர்பார்க்கிறார். அந்த 6 கற்சாடிகளை போல அவருடைய வார்த்தையை நம்மள நிரப்புறதுக்கு நாம நம்மளை அவருக்காக விட்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரி அவருடைய நாமத்தை மையப்படுத்துமா இருந்தால் நான் என்னுடைய இருதயத்தை அந்த 6 கற்சாடிகளை போல என் இருதயத்தை கர்த்தருக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும். மரியாள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அடிமையாக ஒப்புக் கொடுத்தாங்களோ அதே போல நாமளும் நான் கல்லுதான், நான் கற்சாடி தான் ஆண்டுகிறேன், என்னை உம்முடைய மகிமை விளங்கும்படி என்னை நான் உமக்காக ஒப்புக் கொடுக்கிறேன், உமக்கு அடிமை ஆண்டுகிறேன்னு சொல்லி அவங்க இப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்களும் அடிமைகள் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்களாம் யாரும் அடிமைகள் கிடையாது. ஏன்னா நீங்க அதையும் வாசிங்க. யோவான் 1:1 வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா தானே, 1:1 12 என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப இப்ப ஆகவே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம், பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் சொல்லி பாத்தீங்கன்னா, உடன்படிக்கை என்றால் ஒப்பந்தத்துக்கு கைசாத்திடுதல் அப்படின்னு அர்த்தம் பண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பந்தம் கைசாத்திட்டு இருக்காரு. எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவங்கெல்லாம் யாரு? அவருக்கு பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கார். அப்ப இப்ப அடிமையினுடைய ரூபம் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அடிமையின் ரூபம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அது மாற்றப்படும். இயேசு கிறிஸ்துவோடு அந்த அடிமையுடைய இணைஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துடைய மரணம் வரைக்கும் தான் அடிமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பிறகு எல்லாம் இணைஞ்சு போச்சு. அடிமைத்தனம் எல்லாம் உடை தெரியப்பட்டுருச்சு. இப்ப நம்ம யாரும் அடிமைகள் கிடையாது. இயேசுப்பா உங்களுக்கு அடிமைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இப்ப கிடையாது. நம்முடைய புள்ள ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை புள்ளையாக்கி நான் செய்ய தயாரா இருக்கிறேன். இதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நல்லா கவனிங்க. சாரி, உயிருள்ள பாத்திரமாகிய ஒரு மரியாள் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த உலகத்துல வந்து முடிவில்லாத ராஜ்யத்தை அவர் இந்த உலகத்துல செய்யணும் என்பதற்காக தன்னுடைய கன்னித்தன்மையை தன்னுடைய என்ன சொல்றது, தன்னுடைய வாழ்க்கை என்றும் பாராமல் சரிதானே, தன்னுடைய கன்னி பருவத்தை கூட பார்க்காம என்ன பண்ணுச்சுன்னா, ஆண்டவருடைய அந்த ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு பெண், போற்றப்படத்தக்க ஒரு பெண், வணங்கப்படத்தக்க பெண் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். போற்றப்படத்தக்க பெண் சாரே தன்னுடைய வாழ்க்கையே கர்த்தருக்காக என்ன செஞ்சு அர்ப்பணிச்சு. அதுக்கு பிறகு கர்த்தருக்கு ஒருத்தர் கடை கொடுக்கலுமா? கடை கொடுக்க இயலாது. அப்ப கர்த்தருக்கு ஒருத்தர் கடை கொடுக்க இயலாது அப்படின்னால, கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கர்த்தர் சம்பூர்ணமாக ஆசீர்வதித்தார். 4 ஆண் பிள்ளைகள், இன்னும் பல பெண்களையும் பெத்தெடுத்து பாக்கியவதியிலே என்ன செய்யப்பட்டுச்சு? பேரெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக அந்த பெண்ணை கர்த்தர் ஆசீர்வதிச்சு. அப்ப எந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாரோ அந்த கர்த்தர் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெறுமையாக்குவது அவருடைய நோக்கம் கிடையாது, மாறாக அதை ஆசீர்வதித்து காண்பிப்பார். அதுதான் ஆண்டவர் அந்த மரியாதை அப்படி ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். அது புரியாத ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும்? அதை பைத்தியர்கள் கண்டிக்கிறாங்க. நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியப்படுத்த வேண்டும். நல்லா கவனிங்க. அதே போன்றுதான் சாணி. அப்படின்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம நம்மளை எப்படி அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளை பாருங்க, சுத்திகரிக்கிறதுக்காக பாவிச்சிட்டு இருந்த ஒரு கற்சாடிகள், எதுக்கு? கழுவுறதுக்கும் கூட்டுறதுக்கும் சாரி 4 பேர் ஏறி மிதிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் அந்த கற்சாடிகள். இப்படித்தான் எங்க வாழ்க்கையும் ஒரு காலத்துல என்ன செஞ்சுட்டு கிடக்கு இருந்துச்சு. நாங்களும் 4 பேர் எங்களை பார்த்தா என்ன செய்வாங்க? மிதிப்பாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க, அருவருப்பா பார்ப்பாங்க. எதுக்கும் நம்மளை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எதுக்கு என்ன செய்வாங்க? நம்மளை எதுக்கும் என்ன பண்ணுவாங்க? அவங்க சொந்த காரியத்துக்காக யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எந்த யூஸுமே இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையால் நிரப்பப்படும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமானால், அந்த 6 கற்சாடிகள் எப்படி இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்ற ஒரு பெரிய மகிமையை வெளிப்படுத்திச்சோ, அதே மாதிரி கர்த்தர் எங்கள் மூலமாயும் அவருடைய நாமம் மகிமை அடையும். உங்களுக்கு ஒன்றும் நீங்க யோசிக்க கூடாது. நான் ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, யாரும் உதவி இல்லையே, யாராலும் என்னை போட்டு மிச்சிட்டு போயிட்டாங்களே, என்னை யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே, நீ ஏமாத்திட்டு போயிட்டாங்களே, எங்கிட்ட உள்ளதெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்களே, ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருக்கனே. நோ ப்ராப்ளம். எந்த காரணத்தை கொண்டு அதை குறித்து நீங்க என்ன செஞ்சிடாதீங்க.
சிந்திக்க போகாதீங்க, கவலைப்பட போகாதீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்டவருக்கு உங்க இருதயத்தை கொடுங்க. அவருடைய வார்த்தையினால் அவங்களை நிரப்பிட்டார்னு வச்சுக்கிறீங்க, சரி, அவருடைய நாமம் உங்க மூலமாக மகிமை அடையும். அவ்வளவு பெரிய காரியத்தை என்ன செய்வார். அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இயலாத ஒரு மனுஷனை கொண்டு, சரி, நடக்கவே முடியாத என்னை கொண்டு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியுமான்னு அவருக்கு நடக்கக்கூடிய உங்களை கொண்டு பலத்த காரியத்தை அவரால் செய்ய முடியும். சொல்லுங்க. ஆகையினால நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவன் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, எங்களை கர்த்தரை ஆசீர்வதித்து அதானே அவருடைய நாமத்தை எங்கள் மூலமாக என்ன பண்ணுவார், அவர் மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பார். ஆமென். அப்புறம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய அந்த மகிமை விளங்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போமானால் கர்த்தர் விதமாக நம்மளையும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தராக ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.